வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்பனாவும் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க. போனா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்துமதி, நான் ஒண்ணே ஒண்ணு தான் உன்கிட்ட வந்து சொல்லுவேன். தயவு செஞ்சு கேளு. உன்னால உன் சுகுணா அக்கா வாழ்க்கைய காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்து. இல்லன்னு வச்சுக்கியேன். அடுத்தது உன் சௌரியம், உன் பாடு. 2 பேரும் வந்து இந்த வீட்ட விட்டு போயிடுவீங்க. என்ன சொல்றோமோ அத யோசிச்சு சொல்லு அப்படின்னு அதிரடியா வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குன்னு. உடனே அச்சச்சோ! இனிமேட்டு நான் இங்க இருக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன செய்ய போற? எனக்கு சுகுணாவோட வாழ்க்கை தான் முக்கியம். மத்தபடி நான் எதுவும் யோசிக்கிற நிலைமையில இல்ல. இப்போதைக்கு நான் போறேன். அவ கிட்ட இருக்கிற ஆதாரத்த எல்லாத்தையும் நம்ப வச்சதுக்கப்புறம் தான், இந்த வீட்டு பக்கம் நம்ப திரும்பியும் வர முடியும். இல்லாட்டி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேள கருணாட்ட சொல்லி ஏதாவது சரி செய்யலாமா? அப்படின்னு ஜெயந்தி அக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வம்பே வேணாம். அவன் வேலையா, "அண்ணே நான் விஸ்வாசிண்ணே. உண்மைய கண்டுபிடிச்சிட்டேண்ணே. இது எல்லாத்துக்கும் காரணம் சுகுணா அண்ணி தான்" அப்படின்னு மாட்டி விட்டுருவாப்புல. "நான் இங்கேருந்து போறேன். எதுவா இருந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லும்போது, "நீ எங்க இருக்க? ஏது இருக்கேன்னு?" கேட்டா, "ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல வீட்ல தான் இருக்கா, அங்க இருக்கா, இங்க இருக்கான்னு சொல்லுங்க. இந்த மாரி முக்கியமான நிகழ்வுல நான் இல்லன்னா இவங்க எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க தவிர, நான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரிக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்துக்கங்க எதுவா இருந்தாலும். உங்க தங்கச்சிய கொஞ்சம் தட்டி வைங்கங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சொல்ட்டு இந்துமதி யார்கிட்டயும் சொல்லாம அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம திவாகர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் எப்படியோ வந்து தெரிஞ்சிருச்சு. போனா வந்து பேசுறாங்க ஜெயந்தி கிட்ட. "என்ன உங்க தங்கச்சியா இருக்கால்ல, அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ சொன்னபடியே இங்கேருந்து போயிட்டா. நீ தாண்டி என்னோட சொந்த தங்கச்சி. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நீ அப்படியெல்லாம் நடந்துக்கலையேக்கா. என்ன விட உனக்கு இந்து தானே முக்கியம். அவ வாழ்க்கைய காப்பாத்தணும்னு தானே நீ இந்த பாடு பண்ணிக்கிட்டு இருக்க. கடவுள் என் பக்கம் இருக்காரு. கிருபா மாமாவ நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவர என்னால விட்டுக் குடுக்க முடியவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணணும்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்ட்டா எல்லாமே சுகுணா பத்தின இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருது. "நீ தானா அது?" அப்படின்னு சொல்லும்போது, அதிரடியா "போடி இங்கேருந்து" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே "அப்பா அப்பா தயவு செஞ்சு அப்படிலாம் அனுப்பிச்சு வச்சுறாதீங்கன்னு" சொன்னோனே, அந்த இடத்துல ரொம்ப அதிர்ச்சியாயி அவங்க அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பக்கத்துல போறாங்க நம்ம சுகுணா அம்மா. "ஏய் சித்ரா என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்றப்ப, "என் பொண்ண எனக்கு காப்பாத்திக்க நல்லா தெரியும். நீ யாருடி என் பொண்ணுகிட்ட வந்து போறதுக்கு? கருணா, சித்ராவ தூக்கிட்டு வாடா. இங்கேருந்து நம்ம போலாம்." "அண்ணே சரியா சொன்னண்ணே. நமக்கு எதிரா இந்த வீட்ல சுகுணா அண்ணியா இருந்தாலும், இல்ல யாரா இருந்தாலும் இங்க காய் நவுத்தவே கூடாது. அப்படி நவுத்துனாங்கன்னா, என்ன பண்ணணுங்கிற விஷயத்த நம்ப பண்ணிக்கலாம். சித்ரா பாவண்ண. அவ நம்ப வீட்டு பொண்ணுண்ண. வாங்கண்ண போலாம் அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் என்னடா? பெத்த அம்மாடா அவ. அவள வரக்கூடாதுங்கிறீங்க?" "அப்பா எதுவா இருந்தாலும் இங்க எதுவும் மாறப் போறதில்லப்பா. அவங்களுக்கு தேவையில்லாம வந்து சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல வாங்கி கட்டிக்காதீங்க. அது நல்லதுக்கு இல்ல." அவ்வளதான் சொல்லுவேன்னு கிருபா வந்து சொல்லிடுறாங்க. "என்ன மாமா, நீங்களாவது சொல்லலாம்ல." "நான் சொல்ற இடத்துலயாம்மா இருக்கேன். கேட்கிற இடத்துல தானம்மா இருக்கேன்." "டேய் ஆனா நீங்க அநியாயம் பண்ணாதீங்க." "அண்ணே மொதல்ல இப்போதைக்கு பேசிட்டு இருந்தா சரி வராது. சித்ராவ கூட்டிட்டு போலான்னு சொல்ட்டு, சண்டை வேணாம் அண்ணே. வந்தா வந்துட்டு போட்டும்." அப்படின்னு சொல்லும்போது, "பின்னாடி கின்னாடி வந்த, அதுக்கப்புறம் நான் மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேன்னு" சொல்ட்டு, அப்படியே வந்து கூட்டிட்டு வந்து போறாங்க. நம்ம சித்ராவ அழைச்சுட்டு, ஒரு பக்கம் "இப்போ உனக்கு சந்தோஷமா?" அப்படின்னு ஜெயந்தி வந்து சொல்றாங்க. நம்ம போனாவ பார்த்து, "அக்கா, எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்ல. ஏய் நீ தானடி வந்து எல்லாம் கையில வந்து இத காட்டிக்கிட்டே இருந்த. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ தானே அனுப்பிச்சு வச்ச." "அக்கா, நான் இந்த பிரச்சனைய வந்து ஹேண்டில் பண்ணவே இல்ல. எனக்கு தேவ இந்துமதி இங்கேருந்து போணும் அவ்வளோதான். எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே கருணா மேல சத்தியமா வந்து சொல்றேன்." அப்படின்னு சொன்னோனே, "என்னடி சொல்ற? கருணா மேல சத்தியமா சொல்றியா?" "ஆமா. எனக்கு இங்க யாரு எதிரி? நீயா எதிரி? உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். சுகுணா அண்ணியோட வாழ்க்கையும் எனக்கு முக்கியம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, எனக்கு தேவை இந்துமதிய அந்த இடத்த விட்டு வச்சுட்டா, நான் அந்த இடத்துல உட்காருவேன் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மத்தபடி ஒண்ணுமே எனக்கு கவலை இல்ல. புரிஞ்சுச்சா உனக்கு?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. "சரி, பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லி திங்க் பண்றாங்க. "நீ பண்ணலனா வேற யாரு பண்ணியிருக்கா? உங்க புருஷன் தானே எடுத்துட்டு வந்தாங்க. நான் இங்கேருந்து யாருக்கும் அனுப்பிச்சு வைக்கல." சரி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா சரி வராது. இந்துமதிக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு, "இந்துமதி இங்க என்ன ஆச்சு தெரியுமா? எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு." "எப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்றப்ப, "அது மட்டும் இல்லாம இங்க சித்ராக்கு இது மாரி கூட நடந்துருச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல. சுகுணா அண்ணி கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப எப்படி வந்து அவங்கள கூட்டிட்டு போறேன்னு தெரியல. பரவால்ல. நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் சுகுணா அண்ணிய கூட்டிட்டு போனோம். அவங்க அப்பாவி. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நான் இனிமேட்டு என்ன பண்ணுவேன்னே தெரியலையே! என் பொண்ணு என்ன நெனச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காளே! இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலங்கிற மாரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க.
சுகுணா அண்ணிய பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம இந்துமதியும், ஜெயந்தியும் ஒரு இடத்துல வந்து சந்திக்கிறாங்க. எங்க போலான்னு இருக்கீங்க? என் பொண்ண நான் பார்க்கணும். நீ தானே இது எல்லாத்துக்குமே காரணம். சத்தியமா நான் காரணம் கிடையாது. உங்களுக்கு ஃபோன் அடிச்சு பேசினது கூட போனா தான். அவ தான் இப்படியெல்லாம் பேசினா. என்ன இந்த வீட்ட விட்டு சொல்லணும்னா, நான் அந்த கடைசி நேரத்தில வீட்ல இல்ல பார்த்தீங்களா? நான் வீட்ட விட்டு வெளிய வந்துட்டேன். இது எல்லாம் திவாகர் தான் எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டாப்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப உங்களால என் வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆயிடுச்சே. நான் எத பத்தியும் யோசிக்காம இருந்திருந்தா, என் பொண்ணு நானும் நிம்மதியா இருந்திருப்போம். நீங்க வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு விஷயம் வந்து செஞ்சிருக்கீங்க. அதுவும் உங்க புருஷன எதிர்த்து நின்னு, நியாயமா வந்து நடந்திருக்கீங்க. உங்க பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்தியிருக்கீங்க. இந்த 1 வாரம் சண்டைக்கு, 2 நாள் சண்டைக்காக உங்க பொண்ண வந்து கஷ்டப்படுத்த முடியுமா ஆயுசுக்கும்? அது கவலை இல்லல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நீ சொன்னது எல்லாம் கரெக்ட்டு தான். இப்ப நான் எப்படி இந்த பிரச்சனைய வந்து சமாளிப்பேன்? அவருக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்கணும். கிருபாவ பொறுத்தளவுக்கு உண்மைய சொல்லி புரிய வச்சுட்டா, கதிர உண்டு இல்லன்னு ஆக்கிருவாங்க. அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கான சந்தர்ப்பத்த நான் உங்களுக்கு வாங்கி தரேன். அம்மா தாயே! நீ பண்ணி வச்ச வரைக்கும் எல்லாமே போதும். எதுவும் பேசிறாதம்மா. என் புருஷன் கையில கால்ல விழுந்தாவது திருப்பி நான் அங்க வந்துருவேன். தயவு செஞ்சு நீங்க என்ன செஞ்சாலுமே உங்க ஹஸ்பண்ட் உங்கள ஏத்துக்க மாட்டாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லி வம்பிழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ உங்கள கூப்பிட்டாருன்னா, "வாங்கம்மா, நீங்க தான் என்னோட மனைவி. வந்து பாருங்க உங்க பொண்ணன்னு" சொல்லி விட்டுருவாரா? அந்த பக்கம் கூட விடமாட்டாரு. இருப்பினும் அதுக்குன்னு நான் அங்க போகாமலாம் இருக்க முடியாதுல்ல. அதுதான் இப்ப பாசத்தினால போறேங்கிறீங்கல்ல. உங்க வாழ்க்கைக்காக, உங்க பொண்ணு வாழ்க்கைக்காக முடிவெடுத்தீங்கல்ல. இத்தன நாளா பாட்டப்பட்டு பயந்துகிட்டே ஒரு முடிவெடுத்தீங்க. இப்ப அதே முடிவ நீங்க தைரியமா வந்து எடுக்கணும். அதுதான் எனக்கு தேவ. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? உன்ன மாரிலாம் என்னால பேச முடியல. இது மாரி பேசி பேசி தான் இங்க இப்படி நடந்திருக்கு. நல்லது தான்க்கா நடந்திருக்கு. அத அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து புரிய வச்சிரலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.